சில பேர் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணலாம். இம்மீடியட்டாக எப்படி நான் வந்து டேப் இன் பண்ண முடியும்? பீஸ் ஃப்ரீக்வன்சி இல்லைனா அந்த காம்னஸ் எப்படி கொண்டு வரலான்னா, நீங்கள் புல் தர எங்கேயாவது ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் நடக்கலாம். அப்படிலாம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் மண்ணு தரையிலையாவது நீங்கள் நடக்கணும். அப்படியும் இல்லைன்னா சிமெண்டட் ஃப்ளோரில் உங்களால் வந்து காலை வச்சு நடக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். பிகாஸ் ஏன் இந்த சிமெண்டட் ஃப்ளோர் பற்றி பேசுகிறேன்னா, சிமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால யூ வில் ஃபீல் பெட்டர். ஹெல்த்து வைஸாகவும் சொல்கிறேன், ஹெல்த்துக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மொசைக், மார்பிள், கிரானைட் இந்த மாதிரி விஷயங்களை நடக்காமல் சிமெண்டட் ஃப்ளோரில் உங்கள் வீடே இருந்துச்சுன்னா சூப்பர். உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது மாபெரும் உண்மை. இதுவும் போக இன்னும் சொல்லணும்னா, ஒரு மரத்தை வந்து உங்களால் நல்ல மரம், அதாவது நல்ல மரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ இந்த ஆணியெல்லாம் இல்லாமல் ஒரு மரத்தை போய் உங்களால் கட்டி பிடிக்க முடியுது. when you hug any tree, இல்லை ஒரு செடி ஏதோ ஒன்று உங்களால் ஒரு ஒரு ஹக் பண்ண முடியுதுன்னா அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி வந்து வில் டேக் பிளேஸ். அதெல்லாம் வந்து உங்களால் இந்த பிளைண்ட் ஐஸ் வச்சு உங்களால் பார்க்க முடியாது, பட் இட் இஸ் ஹேப்பனிங். அந்த வகையில் உங்களை அவங்க வந்து ஹீல் பண்ணுவாங்க. எவ்ரிதிங் இஸ் கான்ஷியஸ்னஸ். அது என்ன ஒரு மரம்டா அது வந்து சும்மா நின்றுட்டு இருக்கிறான்லாம் நினைக்காதீங்க. அந்த மரத்துக்குள்ளே சித்தர்கள் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப சக்தி உள்ள ஒரு எனர்ஜி கூட அது உள்ளே இருக்கலாம். ஸோ நோ மேட்டர் அது என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் போய் கட்டி பிடிங்க. யூ வில் ஃபீல் தட்.